வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ் சுட சுட நிகழ்ச்சி தரும் வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ். ஹாய் விவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை ஷோ. இப்போ இந்த வீடியோ பண்ணதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க, சேகர்ன்ட்டு. அவர் தான். என்னன்னா, இப்போ நானும் அவரும் பேசினிருந்தோம், அமரன் மூவியை பற்றி பேசியிருந்தேன். அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஐடியா பேசினே இருந்தோம். அந்த ஒரு சீன், நான் தேட்டரில் பார்த்த சீன் சொல்கிறேன், அவரும் பார்த்த சீன் சொல்கிறாரு. அப்போ இந்த சீனில் வந்து தேட்டரி பின் ட்ராப் சைலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணுறாரு, அமரனில் சிவகார்த்திகேயன் வந்து அவங்க தோல் மேலே சாய்வாங்க இல்லையா, ரொம்ப டயர்டாக இருக்கு, தூங்குறேன் அப்படின்ட்டு. அந்த சீன் வந்து அவர் இறந்த பிறகு நினச்சி பார்ப்பாங்க. அந்த சீன்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரியாக இருந்தது. அப்படியே தேட்டரு, நானும் அதே தான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. இப்போ என்ன காரணம்னா, அவ்வளோ ஆடியன்ஸுங்க. அந்த ஆடியன்ஸை வந்து கட்டி போடுறது வந்து யாரு, பெரிய கொஸ்டின் இல்லை இது. யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர். அடுத்தது டைரக்டர் வந்து படம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துன்னு வருது பார்த்தீங்கன்னா எடிட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் பார்த்தீங்கன்னா கேமராமேன், ப்ரொடியூசர், ஹீரோ, ஹீரோயினி எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு, இப்படி நம்ம சொல்லணும்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், என் அறிவு கட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் தான் சொல்லுவேன். அடுத்த எடிட்டிங்லாம் இருக்குது, எல்லாமே எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்தால் வேண்டி தான் படம் பண்ண முடியும். ஆனால் ஒரு டைரக்டர் எதை நினச்சி படம் எடுக்கிற இடத்துல இல்லைங்க, பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுது. அந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பின் ட்ராப் சைலண்ட் ஆகிட்டு, ஸ்டோரி நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டைரக்டர் சொல்கிறாரு, அதே ஸ்டோரி தான் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது டைரக்டருக்கு வந்து எப்படி வந்து அவ்வளோ பேர் ஒரு டைரக்டர் வந்து கட்டி போகிறாரு தெரியலங்க. இப்போ ஒரு தேட்டரில் வந்து 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ரஃபாக சொல்கிறேன், அந்த 100 பேர் கூட வைங்களோம் தேட்டரில், அவங்கள வந்து கட்டி போடுறாரு. அது யாருக்குங்க? எப்படி நினச்சி பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்கள். எல்லா ஆடியன்ஸையும் கட்டி போடுறது யாருன்னா அந்த ஒரு டைரக்டரு. அந்த ஒரு எமோஷனல், இவன் இந்த ஷார்ட்டில் இந்த சீனில் இப்படி நடந்தால் எமோஷனல் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுது யாருன்னா டைரக்டர். அந்த டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி கொடுக்குற அந்த எடிட்டர். இந்த சீனில் வந்து கேமரா வந்து இந்த ஆங்கிளில் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்கிற கேமராமேன். இவங்க எல்லாருக்கும் பேக் போனாக இருக்குது யாருன்னா ப்ரொடியூசர். அவர் தான் மெயின். ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாமே மெயின் தான். ஆனால் நம்ம இப்போ பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டைரக்டருங்க. ஒரு ஷார்ட்டும் ஒரு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணும்போது நம்ம நினைப்போம் ஏன் இதை பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஷார்ட்டில் ஃப்ரேமில் பார்க்கும்போது தான் தெரியுங்க. இப்படி ஒன்றுமே இல்லை, போயிட்டே இருக்கும்போது இப்படி லுக்கு காட்டுங்கன்னுவாங்க, இப்படியே முறைங்கன்னுவாங்க, இப்படி பாருங்க அப்படின்வாங்க, கட் அப்படின்வாங்க, முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அது தெரியாது. இப்போ விஷுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இதுதான் ஒரு டைரக்டரோட ஒரு வேலை ஒன்று. அப்போ அந்த டைரக்டர் வந்து என்ன ஒரு கற்பனை திறன் இருக்கணும் டைரக்டருக்கு. உண்மையிலே எல்லா டைரக்டருக்கும், நம்ம இன்னைக்கு உருவாகிற டைரக்டர்லேருந்து லெஜெண்டரி டைரக்டர் எல்லாருக்கும் ஒரு பெரிய நமஸ்காரம், ஒரு ராயல் சொல்லிட்டுங்க. ஏன்னா அந்த டைரக்டர் பார்த்திங்கன்னா சும்மா இல்லைங்க. ஒரு படமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்தோஷப்படுறதுக்கு தான் படம் எடுக்கிறாங்க. பணம் சம்பாதிக்க அடுத்தது நம்ம என்டர்டெயின்மெண்ட். ஒரே விஷயம் நினைப்பேன் நான் அடிக்கடி, டிவி இல்லை, சினிமா தேட்டர் இல்லைன்னா ஒரு மனுஷன் என்ன ஆவான்? அவனுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது? விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வரும்போதுங்க அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க என்ஜாய்மெண்ட்டு. அப்போ அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து அளவே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அந்த அவங்க பார்க்குற அந்த என்ஜாய்மெண்ட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஒரு படம் உள்ளே போயிட்டு அப்படியே நல்லா பார்த்துட்டு வரீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு அந்த படத்துக்குள்ளே போயிட்டு ஒரு இம்பேக்ட் வரும். அந்த இம்பேக்ட் யார் கொடுக்குது? டைரக்டர். ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்னால் நம்ம ஃபேன்ஸ், அவங்க ஃபேன்ஸாக தான் நம்ம போய் கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் அந்த ஒரு இம்பேக்ட் எத்தனை வருது, அது உள்ளே போகிறது. நம்ம மனசை வந்து பாருங்கள், நம்ம மனசு இங்கே இருக்குது. ஒரு படத்தை பற்றி பேசுகிறோம், அந்த படத்தில் ஒரு காட்சியை எப்பயோ பார்த்த படம், அதை இப்போ பேசுகிறோம். அப்போ வந்து என்னென்னா அந்த படம் வந்து எவ்வளோ தொற்றுக்கு பாருங்கள். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னால் நாயகன் படம் இருக்கும். நாயகன் படத்தில் கமல் சார் வந்து பிடிச்சின்னு போயிடுவாங்க ஸ்டேஷனில். போலீஸ்காரன் வந்து மறுபடியும் அவர் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. விடும்போது அடிப்பாங்க, அந்த தண்ணியில் ஃபயர் கன்னில் அடிப்பாங்க.
அடிக்கும் போது கமல் சார் சொல்லுவார், நான் அடிச்சேன்னா நீ செத்துருவன்னுவார். அந்த டைலாக்லாம் இவ்வளோ வருஷம் ஆகி நிற்குதுங்க. எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. அப்போ அந்த டைரக்டர் என்ன நினச்சி அதை சொல்லியிருப்பார் மணிரத்னம் சார். இந்த மாதிரி ஒரு படமும் சொல்லிட்டு போகலாங்க. படையப்பாவில் எக்ஸாம்பிள், படையப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் படங்க. படையப்பாவில் அந்த ஊஞ்சல் சீன் இருக்குது. எல்லா சீனுமே நல்ல சீனு தான். அந்த ஊஞ்சல் சீன் இருக்குது. ஊஞ்சல் அப்படியே தூக்கி போட்டோன்னே தலைவர் உட்காருவார் ஏறி. அதுக்கு அந்த ஒரு டைரக்டர் எவ்வளோ மெனக்கடணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. விக்ரமன் சார் ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, விக்ரம் சார் படத்தில் நெகட்டிவ்ன்றதே ரொம்ப இருக்காதுங்க. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வைக்க மாட்டார் அவர் படத்தில். பாசிட்டிவாக அப்படியே ப்ளசண்ட்டாக அப்படியே போயினே இருக்கும் படம். அது ரொம்ப எனக்கு பிடிக்கணுங்க. கொஞ்சம் அந்த இதெல்லாம் இல்லாமல் அவர் ஒரு ஸ்டைலில் ஒரு பேட்டர்னில் இருக்கும் அந்த படம். அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தை போல படத்தில் விஜயகாந்த் சார் தம்பியை வந்து பார்க்குறது காலேஜ் போவார். அந்த சீன் போகும்போது அண்ணன் வந்து முறுக்குலாம் எடுத்துன்னு போவார் பெட்டியில் வச்சு. முறுக்கு அது அதிரசம் அது இதெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் வெளில உள்ளே விட மாட்டார். நான் தம்பியை பார்க்க போனால் நம்ப மாட்டார். நீ வந்து முறுக்கு வைக்க வர அப்படின்னுவார். அப்போ பிரபுதேவா ஓடி வருவார். அந்த சீன் கனெக்ட் ஆகுறது. அதுமாதிரி கோயில் பணம் வந்து திருடு போயிடுச்சுன்றப்ப விஜயகாந்த் சார் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு லிவிங் ஸ்டார் வருவார். போலீஸாக இருப்பார். வந்துட்டு அவர் உங்களை அரெஸ்ட் பண்ண என்னால் முடியாதுண்ணா அந்த சில சீன்லாம் இருக்குதுங்க. நிறையா சீன் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு படமும் ஒரு டைரக்டர் அவ்வளோ செதுக்கியிருப்பாங்க. அவ்வளோ படங்கள் இருக்குங்க. இப்போ வந்து விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாருங்க. அந்த படமும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிக்கும். ஏன் பிடிக்குன்றது காரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஃபகத் ஃபாசில் அவர் கையில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், கமல் சார் இருக்காரா படத்தில் இல்லையா? இப்போ கமல் சார் இல்லைன்னா படம் இல்லை. அப்போ வந்து கமல் சார் எங்கேன்னு அப்படியே தேட வச்சுனே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் கமல் சார் இருக்கிறாருன்ற விஷயமே நம்மளுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு 70% போகும்போது தான் தெரியும், 50% கிட்ட. அப்போ என்னென்னா அது ஒரு டைரக்ஷனோட திறமை. அதுமாரி ஜெயிலர் படம் வந்தது இல்லையா, தலைவர் படம், அதுவும் அப்படி தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தலைவரோட அந்த ஸ்டைலு எல்லாம் வேறு மாதிரி. அதில் அவங்க சொல்ல வந்த கதைங்க எல்லாமே வேறு மாதிரிங்க. இதோட பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் ஜிகிர்தண்டா, அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. அவரும் படமும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நம்ம தமிழ்நாட்டில் டைரக்டருங்களாம் இருக்காங்க பாருங்கள். அந்த டைரக்டருங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ பேர் கோடிக்கணக்கான மக்களை வந்து என்டர்டைன் பண்ண வைக்கிறாங்க, நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க. நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்த ஒரு லைஃப்பில் நடக்கிற விஷயத்த டைரக்டருக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த டைரக்டரோட ஒர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் டைரக்டர்னா அவரெல்லாம் சொல்ல, ஒட்டுமொத்த டைரக்டர். ஏன்னா எல்லாமே டைரக்டர் தாங்க அவங்களாம். இப்போ படம் பண்ண வரவங்க சரி, லெஜெண்டரி டைரக்டர் எல்லாமே சரிங்க. அப்போ வந்து அவங்க நம்மளை எவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஆர்டிஸ்ட்லாம் நம்ம சந்தோஷப்படுத்துகிறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த டைரக்டர் மெனக்கெடல் இருக்குது பாருங்களேன், அளவுக்கு மீறின ஒரு மெனக்கெடலுங்க அது. ஒரு கதையை உருவாக்கி அதை ரெடியாக்கி இந்த ஸ்டோரி இவருக்கு பொருந்தாதா, இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதெல்லாம் வந்து சாதாரணமாலாம் வந்துடாதுங்க. ஏன்னா ஒரு டைரக்ஷன் பார்த்திங்கன்னா எஸ்பி முத்துராமன் சார் எடுத்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தலைவர் வச்சு நிறைய படம் எடுத்திருக்காருங்க. அவர் படம்லாம் அடிக்கினே போகலாங்க. அவ்வளோ சூப்பர் படம்லாம் இருக்குது சாரோட படம்லாம். அவரோட டைரக்ஷன் மாதிரி வராது. ரஜினி சாரும் நிறைய படம் அவர் படம் நடிச்சிருக்காரு எஸ்பி முத்துராமன் சார் படத்தில். அப்போ அவரோட டைரக்ஷன்லாம் பாருங்கள். அதான் பாலச்சந்தர் சார் படம். இன்றைக்கி நடக்கிற விஷயத்த அன்றைக்கே சொல்லிட்டார் பாலச்சந்தர் சார். அப்போ அந்த டைரக்ஷனோட ஆளுமை எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா எனக்கு பாலச்சந்தர் சாரோட ஜென்ரேஷன் படங்கள் பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சில பேர் படம் தான் பார்த்துருக்கேன். ரொம்ப எனக்கு அவ்வளோ தெரில எனக்கு. பட் நான் பார்த்த வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா தெரியாத சொல்லக்கூடாது. நம்ம அவங்களுக்கு மேலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அது விஷயம் தெரிஞ்சால் தான் ஃபுல்லாக சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது. அப்போ வந்து பாலச்சந்தர் சார் படம்லாம் சூப்பராக இருக்கும். பாலச்சந்தர் சார் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா சிந்து பைரவி. சிந்து பைரவி படத்தில் சிவகுமார் சார் பேசுவார் பாருங்க, வார்த்தைங்கள்லாம் சான்ஸே இல்லைங்க. அப்படியே அவர் உண்மையில் அப்படியே அந்த பாடகராகவே மாறி இருப்பார் உண்மையில். அது எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு படத்தில் சிந்து பைரவி போயிட்டே இருக்கும். இப்படி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். எப்படின்னா ஒரு என்ன சொல்லுது, எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த காஃபி உள்ள நம்ம கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றா எப்படி இருக்கும், கொஞ்சம் காரசாரமாக ஸ்பைஸியாக
இப்போ எதிராக பக்கத்தில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், காஃபி கூட அந்த மாதிரி இருக்கும். என்னென்னா தண்ணி தொட்டி தேடி வந்தால் கண்ணுக்குட்டி நானும் ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அந்த சாங்கில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. சிவகுமார் சார் அப்படி இறங்கி டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அதே சமயம் அந்த அவரோட ஃபீலிங் வந்து வெளிப்படுத்துவார். அது என்னன்னா அந்த சாங்கில் ஒரு விஷயம் கவனிங்க, எப்படிலாம் நான் இருந்தேன், எப்படி இருந்தேன் நான், எவ்வளோ என்னை பார்த்தா எல்லாம் அவ்வளோ மதிப்பு மரியாதையாக வச்சுருந்தாங்க, அது எல்லாமே டவுன் ஆகிட்டு அந்த ஒரு ஃபீல்டில் தான் பாடுவார். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த ஒரு ஃபீல்டில் பாடும்போது இப்போ அந்த டைரக்ஷன் என்னென்னா அந்த டேரக்டரை அதை எப்படி எடுத்து வந்து பாலச்சந்தர் சார் அதை அப்போ அதெல்லாம் வந்து ஒரு படமும் அப்படி தாங்க ரொம்ப மனசை தொட்ட. நான் சின்ன வயசுல அவ்வளோ படங்கள் பார்த்துருக்குறேன். என் மனசை தொட்ட படங்கள் ரொம்ப இருக்குங்க. அதுமாதிரி பாஷா படம்லாம் எவ்வளோ வாட்டி பார்த்தா எனக்கு கணக்கே கிடையாதுங்க. ஏன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் பண்ண படம் அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த படம்லாம் பார்க்க சலிப்பு தட்டாது சில விஷயங்கள்லாம். இதே மாதிரி தாங்க இன்னொரு விஷயம் ஒன்று என்னென்னா, இப்போ டைரக்ஷன் நம்ம சொல்லிடுறோம், ஒருத்தர் படம் பார்த்துட்டு என்னப்பா படம் பண்ணியிருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனால் அது வேண்டாம், கொஞ்சம் தவிர்த்துடலாம். சில விஷயங்கள் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லவில்லை, தவறான விஷயங்கள் நடக்கலாம், அது நம்மளை மீறி ஏதோ வந்துட்டு இருக்கும். யாரையும் புண்படுத்தக்கூடாது ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று ஒரு டைரக்டரும் பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்க, நிறையா வாங்குறாங்க, காசு பணம் அதாவது அவங்களோட உழைப்புக்கு அது முடிஞ்சு போச்சு. ஆனால் யாரையும் தவறாக சொல்ல வேண்டாங்க. ஏன்னா ஒரு டைரக்டரும் நம்ம ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு அவ்வளோ மொழி பிதுங்கி போயிடும். ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு உள்ள கசக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. சாதனமாக இல்லைங்க, ஒரு படம் பண்ணுறது சாதனம், விளையாட்டு விஷயம் இல்லை. ஒரு படத்துக்கு கீழே அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. அந்த டைரக்டர் அதுக்கு முன்னாடி தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும். ரெடியான ஒன்றி தான் பண்ண முடியுங்க. அப்போ அந்த டைரக்டரோட சக்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க. அதில் படத்தில் இன்புட் போட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு பிடிச்ச படம்லாம் நான் சொல்கிறேங்க, நிறைய படங்கள் இருக்குது. கமல் சார் படம், புன்னகை மன்னன், நாயகன், குணா, இந்த மாதிரி அவரோட லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாங்க. நம்ம தலைவரோட படம் பார்த்திங்கன்னா சின்ன வயசு நான் பார்த்த படம் ராஜா சின்ன ரோஜா, தர்மதுரை, தர்மத்தின் தலைவன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட். அதே மோகன் சார் படம், மைக் மோகன் சார் படம், மௌன ராகம், இதய கோவில், இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லா படமும் நம்ம பார்க்குறோம், எல்லாமே ஒரு டைரக்டர் எடுக்கிற படம். நம்ம ஹீரோ ஹீரோயினிஸையாக தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க டைரக்டரை நம்ம கவனிக்க மாட்டோம். என்னென்னா டைரக்டரோட ரோல் அங்கே ரொம்ப பெரிய ரோல். டைரக்டர் இருந்தால் ஒண்டி தான் அந்த படம் வந்து நல்லா ஓடுங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதை ஏன் தோணுச்சுன்னா, இந்த அமரன் படம் பற்றி பேசியிருந்தோம் நாங்கள் இப்போ, நானே என் ஃப்ரெண்டும். அப்போ எனக்கு திடீர்னு தோணுச்சு, ஏன் நம்ம டைரக்டரை பற்றி இவ்வளோ பேசணுமே, அதை ஏன் வீடியோ பண்ணல அப்படின்னு தோணுச்சு. ஜஸ்ட்டு இது ஒரு மைல் கல்லாக தான் எடுத்து வச்சிருக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. அப்போ என்னென்னா இந்த டைரக்ஷனை பற்றி நம்ம இன்னும் விரிவாக விளக்கமாக நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். இப்போ எனக்கு தோணுன விஷயம், மனசில் செகண்டில் ஸ்பாட்டில் தோணுன விஷயம், பிடிச்ச விஷயங்களை பேசினேன். டைரக்ஷன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்கான்னு தெரியலங்க. அதுதான் ஒரு விஷயம் ஒன்று. எல்லாருமே டைரக்டர் ஆக முடியாதுன்றதுக்கு நான் என்னை ஏற்றுப்பேன். எனக்கு என்ன டைரக்ஷனு பண்ணது பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்துருக்கேன் சில டைரக்ஷன்லாம். அப்போ வந்து எனக்கு என்னென்னா யோசிப்பேன், இவங்க மாதிரி ஆக முடியுமா, அப்புறம் அவங்க பண்ணுற ஒர்க்கை பார்ப்பேன். டைரக்டர் ஆவானாம்பா, இப்படியே நார்மலாக இருந்துடலாம். அப்போ வந்து என்னென்னா அது ஒரு தனி ஒரு ஃபீலுங்க. அது எல்லா டைரக்டருக்கும் ஒரு பெரிய சல்யூட். அதே சமயம் பார்த்திங்கன்னா நான் பேசுகிற எதனா சின்ன விஷயங்கள் எதனா யாருன்னா தவறுன்னு தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நான் என் மனசில் இருக்கிறத தான் சொன்னேன், வேறு எதுவும் தவறாக எதுவும் சொல்லலை. ஏன்னா டைரக்டரை பற்றி ஒரு பெருமையாக சொல்லணும்னு தோணுச்சு. அந்த எல்லா டைரக்டரையும் பெருமை பார்த்தினேன். தமிழ் டைரக்டரு எல்லாருக்கும் பெரிய பெரிய ஒரு தேங்க்ஸுங்க. அந்த டைரக்டர் எல்லாமே தான் எங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. எங்கள் சந்தோஷமாக மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது எதுன்னா டைரக்ஷன் நான் சொல்லுவேன். ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம இன்னும் நாள் பேசலாம். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டு இவங்களோட ஸ்டைல் என்ன அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாங்க. இன்றைக்கி டைரக்ஷன் தான் ஆரம்பிச்சிருக்கோம். மறுபடியும் தொடர்ந்து வீடியோ வரும், பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி. இது நான் என் சேனலுக்காக ஒண்டி நான் பண்ணலைங்க, நான் அப்படி பண்ணுற ஆளுங்க கிடையாது. சேனலுக்காக ஒண்டி இது பண்ணால் ஏறுன்றாங்களே அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. ஏன்னா டைரக்டருங்களை பற்றி பெருமையாக சொல்கிறோன்னு தோணுச்சு. அதுங்க என் சேனல் இருக்குது, சேனலில் போட்டு டைரக்டருங்களை ஒரு பெருமைப்படுத்தினேன். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம டைரெக்டாக போய் எல்லாம் பேச முடியாது, ஏன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க. அது மூலிமா நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் எல்லா டைரக்டரும் சொல்கிறேன். எல்லா டைரக்டரும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பாய்.